வணக்கம். இன்றைக்கி ஒரு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கட்டிங் பண்ணும்போது அந்த ப்ளவுஸவே ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னாங்க. ஸோ அப்படியே நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறதுங்கிறது நாம் தைச்ச ஒரு ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு அந்த இது எல்லாமே தெரியும். நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்போம் அப்படிங்கிற வழிமுறைகள் நம்ம தெரிஞ்சு பண்ணியிருப்போம். அதை அப்படியே போட்டு நம்ம பண்ணலாம். நம்ம தைச்ச ப்ளவுஸ் தானே, அதே சேம் அளவு பண்ணிடலாம். ஆனால் மற்றவங்க தைச்ச ப்ளவுஸ் வரும்போது நமக்கு அதில் இருக்க மாற்றங்கள் எல்லாமே தெரியும். ஆனால் அந்த அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு அதே அளவுக்கு நம்ம பண்ணினாலும் நம் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன, ஆம்கோல் எப்படி மாற்றுறோம், நெக்கு எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறோம். இது அளவு ப்ளவுஸ், மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ அந்த ப்ளவுஸ் வச்சு எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ அளவு ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸு. ஸோ இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த அளவு ப்ளவுஸ் இந்த சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு இப்படி எடுத்துக்கிறோம். இங்கேயும் கரெக்டாக இந்த ஜாயிண்ட் ரெண்டையும் கரெக்டாக வைக்கிறோம். ப்ளவுஸை ஃபஸ்ட்டு சிம்பிளாக குறைந்தபட்சம், ஆனால் அளவு ப்ளவுஸ் வந்தாலுமே நம்முடைய ஃபார்முலா படி தான் நம்ம இந்த ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். இது சென்டர் கேப் ப்ளவுஸ் தான். ஸோ இப்போ அளவு ப்ளவுஸ் எப்படி வருதோ அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ குறைந்தபட்சம் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணும்போது சேமாக பண்ணணுன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ப்ளவுஸ் இப்படி போட்டுக்கணும். இங்கே கரெக்டாக போட்டிருக்கோம். முதல்ல இதனுடைய அளவு ப்ளவுஸினுடைய இடத்த கரெக்டாக எடுத்துக்கணும். இதனுடைய உயரம் கீழே ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம். மேலே ஷோல்டருனுடைய இடம் இருக்குது. ஸோ மேலேயும் ஷோல்டருக்கு ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம். இப்போ இதோட ஆம்கோல் எவ்வளோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இந்த ப்ளவுஸினுடைய ஆம்கோல். ஏன்னா ஜெராக்ஸ் மாதிரி எடுத்த மாதிரி அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு எடுத்தோம்னா இந்த ப்ளவுஸில் இருக்க கம்ப்ளைண்ட்டுகளை சரி பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ப்ளவுஸினுடைய ஆம்கோல் பார்த்திங்கன்னா 16.5 இன்ச் இருக்குது, 8.25 இருக்குது. அப்போ இதனுடைய ஆம்கோல் 16.5. ஆம்கோல் 16.5. இப்போ இதனுடைய சின்ன ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் இந்த அளவு ப்ளவுஸ்லேயுமே ஒரு ஷோல்டருக்கு ஒரு ஷோல்டர் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது ரெண்டுமே கரெக்டாக இல்லை. இந்த மாதிரி தான் வரும். அப்போ நம்ம இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, ஏற்கனவே ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால பெருசாக இருக்கிறத அளவு எடுத்துடுறோம். இங்கே சின்ன ஷோல்டர் 2 இன்ச்சு இருக்குது கரெக்டாக. அப்போ சின்ன ஷோல்டர் ஸ்மால் ஷோல்டர் 2 இன்ச்சு நோட் பண்ணிக்கணும். இப்போ ஆம்கோல் நோட் பண்ணிட்டோம், அதையும் நோட் பண்ணிட்டோம். அடுத்து இடுப்பு எடுத்துக்கிறோம். சிம்பிளாக அளவு ப்ளவுஸே வச்சு கட் பண்ணாலும் நாம் தேவையான அளவுகளை எடுத்துக்கிட்டு நம்ம ஃபார்முலா படி பண்ணிடணும். மொத்த இடுப்பு அளக்கிறோம். இப்போ இடுப்பு 30.25 இன்ச்சு இருக்குது. இப்போ 30.25 இடுப்பு. இப்போ நாம் இந்த அளவுகள் எடுத்த உடனேயே இப்போது மெயினாக பஸ்ட்டினுடைய அளவு இந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ பஸ்ட்டு அளவுங்கும்போது இந்த பஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது. இப்போ இந்த பஸ்ட்டோட அளவு டாட் பாயிண்ட்டுக்கு நேராக இங்கேருந்து 8.25 இன்ச்சு இருக்குது. பஸ்ட்டு ஃப்ரண்ட் பக்கம் 8.25 ப்ளஸ்ஸு ஒரு 8.25, 2 ஃப்ரண்ட் சைடும். இப்போ பேக்கில் அந்த பஸ்ட்டு வர்றதுக்கு நேரம் நாம் இந்த அளவு ப்ளவுஸில் பேக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ பஸ்ட்டோட இடத்துக்கு நேராக பேக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா பேக் 19 இருக்குது.
இப்போ பஸ்ட்டு பேக் வந்து 19. அப்போ இது 8.75 8.75 17.5. ஸோ இது ஒரு 17.5. இப்போ 9 ஒரு 7 16க்கு 6 மிச்சம் 1 2 3 3 ப்ளஸ் இங்கே அரை 36 இன்ச்சு பஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ப்ளவுஸுக்கு நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்ட அளவு. ஸோ இந்த அளவுக்கு ப்ளவுஸ் நமக்கு வேணும். இப்போ ஆம்கோல் வந்து கரெக்டான அளவையும் எடுத்துட்டோம், பஸ்ட்டினுடைய அளவும் எடுத்துட்டோம். ஜஸ்ட்டோட அளவு நம்ம ப்ளவுஸை வச்சு அப்படியே எடுக்கிறோம். சிம்பிளாக ப்ளவுஸை வச்சுட்டு கட் பண்ணாலும் நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போது இந்த ப்ளவுஸை வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு நேரம் இப்படி போட்டுக்கிறோம். நிறைய பேர் வந்து ப்ளவுஸை வந்து காப்பி பண்ணி வெட்டுற மாதிரி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. குறைந்தபட்சம் இப்படி ப்ளவுஸ் வந்தாலுமே நாம் அந்த ஃபார்முலா படி வந்து வெட்டுறதுக்கு இதில் இருந்து எப்படி வந்து எடுத்து பண்ணுறோங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். இப்போ ஹைட் இங்கேருந்து எடுத்துட்டோம். உயரம் எடுத்துட்டோம். பாடியோட பேக் தட்டு எவ்வளோ இருக்கோ அதை நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இந்த பேக் தட்டை வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இப்படி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே ஃப்ரண்ட்டு வந்து 8.75 இருக்குது. ஸோ இப்போ இங்கே பேக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ பேக் வந்து 10 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு வந்து 8.75 இருந்தால் பேக் வந்து 9.75 இருந்திருக்கணும். ஸோ ஒரு 1 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டு வந்து கம்மியாக இருக்கலாம். அதுதான் சென்டர் கேப்பினுடையது. ஏன்னா இந்த டாட் பிடிக்கிறது, இந்த டாட் பிடிக்கிற இடமும் இந்த பட்டியினுடைய இதுவும் நம்ம வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரண்ட்டை விட பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து 1 இன்ச்சு வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ இந்த ப்ளவுஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? இங்கே 8.75 இருக்குது. 1 இன்ச்சு கூட இது 9.75 இருக்கணும். ஸோ அப்போது பேக் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பேக்கை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு கம்மியாக இருக்குது. அப்போ நாம் அதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி இங்கே பேக்கில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிடுறோம். இப்போது இடுப்பினுடைய அளவு வந்து 30.5 30.25. இப்போ 7.5 இன்ச்சு ஒரு அரை நூல் தான் 30.25க்கு. ப்ளஸ்ஸு டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு. இப்போ நாம் இங்கே இந்த ஹைட்னுடைய இடத்த எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஹைட்டோட இடத்த இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது ஸ்டிச்சிங்கினுடைய அளவு. இப்போ ப்ளவுஸை அப்படியே போட்டுட்டு இது கரெக்டாக இங்கே போட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் பாடியோட இடத்துல கரெக்டாக வைக்கும்போது இந்த நெக்கு ஷோல்டருடைய இதை அப்படியே காப்பி பண்ணாலும் இந்த ப்ளவுஸை வச்சுட்டு இந்த நெக்கை அப்படி கரெக்ட் பண்ணிட்டோன்னா இங்கேருந்து இப்போது இந்த நெக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த ப்ளவுஸை வச்சுட்டு இங்கேருந்து நெக்கினுடைய பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். தையலுக்கு விட்டு இங்கே ஆம்கோல் சைடு நம்ம ஆல்ரெடி 2 இன்ச்சு பார்த்துருக்கோம். அந்த 2 இன்ச்சு இங்கேருந்து இந்த பக்கம் தையலுக்கு இங்கேருந்து 2 இன்ச்சு ப்ளஸ் இங்கே ஆம்கோலுக்கு ஸ்டிச்சிங்க்கு. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 5.5 இன்ச்சு இருக்குது. இப்போ 5.5 இன்ச்சுக்கு இங்கேருந்து சென்டர் கேப் மெத்தடுக்கு 5 இன்ச்சு வைக்கணும் இந்த ப்ளவுஸில். இப்போது நம்ம நார்மலாக இந்த ஆம்கோல் மார்க்கை பண்ணிக்கிறோம். இப்போ இதில் சேஞ்ச் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். பேக் நெக்கு இங்கேருந்து நம்ம பேக்கு மட்டும் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஃப்ரண்ட்டு வெட்டும்போது அந்த பேக்கை ஃபாலோ பண்ணி அப்படியே வெட்டிடலாம். இங்கே நெக்கினுடைய உயரம் இங்கேருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஸ்டிச்சிங்க்கு நெக்கு ஹைட் எவ்வளோங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இப்போது நெக்கோட உயரம் எவ்வளோ இருக்குது? 7.5 இன்ச்சு இருக்குது. 7.75 இன்ச்சு நெக்கோட உயரம். இப்போ இங்கே நமக்கு எவ்வளோ இருக்குது? 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு.
இப்போ இந்த ப்ளவுஸோட நெக் ஷேப் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த நெக்கு வந்து ப்ளவுஸினுடைய உயரம் வந்து பார்த்தா ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச்சு இருக்குது. ஸோ அப்போ நெக்கோட உயரம் 7.25, கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச்சு நெக்கு. அப்போ இந்த நெக்கு கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு நார்மல் நெக்காக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ப்ளவுஸில் நம்ம இந்த நெக் பாயிண்ட்டை மட்டும் இப்போ ப்ளவுஸை போட்ட உடனே பார்த்திங்கன்னா இந்த நெக்கினுடைய ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்காது, இப்படி ஒரு மாதிரி இந்த மாதிரி போகும். அப்போ இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். இப்போது இங்கே 2.5 இன்ச்சு இருக்குது, 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, இந்த 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துட்டு இங்கேருந்து கரெக்டாக பேக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த ஆம்கோலினுடைய இடத்துல இங்கே சின்ன ஷோல்டருடைய அளவு 2.25 இருக்குது. இந்த 2.25 இங்கே வச்சிடுறோம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய மெத்தடும் நம்ம ப்ளவுஸினுடைய மெத்தடும் மாறிடும். இப்போ இது சென்டர் கேப் மெத்தடு 5.5. இப்போ சின்ன ஷோல்டர் 2.25, இது ரெண்டுக்கும் சென்ட்ரு. இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 4 இன்ச்சு 1/2 பாயிண்ட் இருக்குது. இங்கே அது 4 இன்ச்சு 1/2 பாயிண்ட் இங்கே வச்சுக்கணும். இப்போது இதுதான் வந்து சென்டருடைய இடம். பட் ஃபார்முலாவில் இருந்து இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ நம்ம டாட் பாயிண்ட்டை வந்து இங்கேருந்து எடுக்கணும், இங்கே எடுக்கணும் டாட் பாயிண்ட்டை. ஏன்னா நெக்கினுடைய தன்மையை பொறுத்து ஆம்கோல் வந்து நார்மல் சென்டர் கேப் மெத்தடுக்கு இருந்தாலும் கிராஸ் பேக் மெத்தடை வந்து இங்கே யூஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது நெக்கை பொறுத்து. அப்போது நம்ம டாட்னுடைய பாயிண்ட்டை இங்கேருந்து எடுக்கணும். இதெல்லாம் நம்ம அளவு ப்ளவுஸ்க்கே போகலை. இப்போது பஸ்டினுடைய உயரம் என்ன இருக்குதுன்னு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இது கரெக்டாக இருக்குதுன்னு கொடுத்ததுனால நீங்கள் இந்த ப்ளவுஸ் இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து டாட் பாயிண்ட்டுடைய ஒரு மேலே தையல் கழிச்சிட்டோம். டாட் பாயிண்ட்டோட உயரம் என்ன இருக்கோ அந்த டாட் பாயிண்ட் உயரத்தை எடுத்துட்டோம். 1/2 இன்ச்சு கீழே தள்ளி டாட்டு. இப்போ நம்ம இங்கே இடுப்பு ப்ளஸ் டாட்டுக்கு 1 இன்ச்சு வச்சுருக்கோம், தையலுக்கு 1/2 இன்ச்சு இங்கே. இப்போ இதுதான் நம்மளுக்கு மார்க்கு. இங்கேருந்து 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இப்போ இந்த மார்க்கிலேருந்து இங்கே எடுத்துடுறோம். அந்த அளவு ப்ளவுஸ் இருக்கிற மாதிரியே பண்ணுறோம். பட் ஆனால் வந்து ஃபார்முலா வந்து நம்ம ஃபார்முலாவுக்கு வந்துடும். இப்போ ஆம்கோலினுடைய ஹைட்டு 5 இருக்குது. 2.5 ப்ளஸ் 1/4 இன்ச்சு கீழே தள்ளி அக்ராஸ்னுடைய இடம். இப்போ இங்கேருந்து ஆம்கோலினுடைய வரைவு வைக்கிறோம். இப்போ 16 ஆம்கோல். இப்போ இங்கேருந்து 16 நம்மளுக்கு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ 8.25 வரணும். அந்த 8.25 இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கிறோம். அந்த 8.25 இங்கே கரெக்டாக வருது. அப்போ இதை அப்படியே வந்து இங்கேருந்து இந்த மார்க் பண்ணிடுறோம். இப்போ நாம் இந்த மார்க்லேயே நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம். மேலேருந்து 8.25 கரெக்டாக ஆம்கோலினுடைய அளவு எந்த 8.25 இருக்கான்னு பார்த்துக்கணும். 8.25 இருக்குது. ஸோ இப்போது இந்த 8.25 வந்து இங்கேயும் கரெக்டாக இருக்குது. இதை கரெக்ட் பண்ணி நம்ம அந்த மார்க் போட்டுக்கிட்டோம். இப்போது இந்த அளவு ப்ளவுஸோட ஆம்கோலை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்திருந்தா நாம் இந்த ஆம்கோலை வந்து எல்லோரும் காப்பி பண்ணுற மாதிரி எடுத்திருந்தா இதில் என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சேம் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க ஆம்கோல் தான் வச்சுருக்கோம். ஆனால் இங்கே என்ன மாற்றம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது இங்கே ஸ்டிச்சிங் ரெடியில் வச்சிட்டோம் இந்த ப்ளவுஸை. இப்போ ஆம்கோலோட இதை பார்த்தோம் அப்படின்னா, இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து பார்த்தோம்னா ஆம்கோலுடைய உயரம் வந்து நம்ம வச்சுருக்கிற உயரம் வந்து ஆம்கோலுடைய உயரம் வந்து அதிகமாக இருக்கும். அளவு ப்ளவுஸை விட ஆம்கோலுடைய உயரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இந்த ஷேப் வந்து இந்த இடத்துல அவங்க சுருக்கு வர்றதுக்கான வேலைகள் எல்லாமே அதில் ஓரளவுக்கு ரிமூவ் ஆயிரும், கம்ப்ளீட்டாகவே ஆயிரும். ஏன்னா
இந்த ப்ளவுஸில் இருக்கும், நம்ம இதில் வெட்டுறதுல இருக்காது. ஏன்னா இங்கே ஆம்கோலுடைய பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆம்கோல் மேலே தள்ளி இருக்கும். அப்படி இப்போ ஆம்கோல் இங்கே இருக்குது, இந்த அளவு ப்ளவுஸில் ஆம்கோல் வந்து இங்கே இருக்குது. அப்போ நான் தையல் தும்பு வச்சா இங்கே வைக்கணும். ஜெராக்ஸ் எடுத்தால் இப்போ ஆம்கோல் இங்கே தான் கட் பண்ணியிருப்போம். ஆனால் நாம் வெட்டின ஆம்கோலில் இங்கே இந்த வித்தியாசம் வரும். ஸோ பாடியினுடைய லூஸ் வந்து சேம் இந்த அளவு ப்ளவுஸ் வர அளவுக்கு தான் வைக்கிறோம். ஸோ அளவெடுத்து வெட்டினோன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். பட் ஆனால் அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணும்போது தான் நம்ம இவ்வளோ விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம பேக் நெக் இங்கே வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ இந்த பேக் நெக் பார்த்திங்கன்னா ப்ளவுஸை போடும்போது வந்து நம்ம கட்டிங் பண்ண ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஆனால் அளவு ப்ளவுஸில் வந்து நெக் அப்படி இல்லைங்கிறது வந்து நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியும். அப்போ இங்கே டாட்டை வந்து 2 பக்கமும் இப்போது இது இடுப்பு வந்து 1/4 ஆயிரும். இப்போ நம்ம வச்சுருக்கிறது 1/4 ஆயிரும். அப்போது 1/2 இன்ச்சு, ஏன்னா அந்த 1/2 இன்ச்சு இங்கே சேர்க்கலை. இங்கே பேக் சென்டர் கேப் ப்ளவுஸ் மெத்தடு ரீசெண்ட்டு அந்த சென்டர் கேப் மெத்தடினுடைய ஃபார்முலா இங்கே 1/2 இன்ச்சு கூட்டி வைக்கணும். அதை நம்ம இங்கேருந்து கூட்டிக்கிறோம். இப்போது ஸ்டிச்சிங்க்கான அளவு இங்கேருந்து வச்சிடுறோம். இதை மட்டும் கவனிக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடையாது. டாட்டு ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இவ்வளோ தான் அளவு ப்ளவுஸ். அந்த அளவு ப்ளவுஸில் வந்து பேக் எவ்வளோ இருக்குது, ஃப்ரண்ட்டு எவ்வளோ இருக்குது, இந்த பட்டி எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. ஏன்னா இது சம்மந்தம் இல்லாமல் வச்சுருப்பாங்க. இப்போ பேக்கை வச்சுட்டு இப்படி அளந்து வைப்பாங்க. இப்போ இங்கே அளந்து வச்சோம் அப்படின்னா இந்த பேக் தட்டு பாருங்கள் இங்கேருந்து இருக்குது, டாட்டுக்கு இங்கே டாட் அளவுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த அளவு வித்தியாசப்படும். இந்த அளவு ப்ளவுஸில் இந்த ஷேர் பண்ணுறதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் அதை அந்த ஃபார்முலா படி கரெக்டாக பண்ணியிருப்போம். பஸ்ட் அளவு, இந்த பஸ்ட் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு கரெக்டாக கொண்டு வந்துடுவோம். அப்பர் செஸ்ட்டில் ப்ளவுஸ் இருக்கிற அளவுக்கு கரெக்டாக கொண்டு வந்துடுவோம். இப்போது டாட்டோட 1 இன்ச்சை 2 பக்கமும் ஷேர் பண்ணிடுறோம். அப்படியே காப்பி பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸில் என்ன மாதிரி இருக்கோ அது அப்படியே தான் வரும். அந்த ப்ளவுஸில் இருக்க கம்ப்ளைண்ட்டு நம்ம தைக்கிறதுலேயும் அப்படியே தான் வரும். இப்போ இவங்க அந்த ப்ளவுஸை போட்டிருப்பாங்க, ரவுண்ட் நெக்கு வீ நெக் மாதிரி ஆயிரும். இப்போ நம்மளும் அதே மாதிரி தைச்சோம்னா அதே மாதிரி தான் ஆகும். இப்போ நம்மளுடைய மெத்தடு படி வந்து அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் நாம் இந்த சேஞ்சஸோடு பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அளவு எடுத்து பண்ணுறதை விட அளவு ப்ளவுஸில் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்குமே லேட் ஆகும். இதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கும். இதே அளவு எடுத்திருந்தால் எதையுமே பார்க்க வேண்டாம். இப்போ அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம அந்த ப்ளவுஸில் இருந்த பேக் தட்டு அந்த ப்ளவுஸை அளந்து தான் கட் பண்ணியிருக்கோம். ஆனால் நாம் கட்டிங் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸினுடைய அந்த ப்ளவுஸில் இருந்த மாதிரி இருக்காது, அதே அளவு இருக்கும். நமக்கு பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங் வர்ற அளவுக்கு வந்து அந்த ப்ளவுஸில் இருக்க கம்ப்ளைண்ட்டுகள் இந்த ப்ளவுஸில் வந்து இருக்காது. இதே வந்து அளவு ப்ளவுஸில் வந்து ஒரிஜினல் பாடியெல்லாம் பார்த்து கட் பண்ணுறது வைக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். இப்போ ஊக்குப்பட்டி சைடு இந்த லைன் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பேக் அப்படியே இதில் போட்டுக்கிறோம். இடுப்பு வந்து 30 இன்ச்சு 7.5 இன்ச்சு நமக்கு தேவை ஸ்டிச்சிங்க்கு. இந்த ஊக்குப்பட்டிக்கு வந்து இந்த பீஸ் வர்ற மாதிரி கணக்கு பண்ணிவிட்டு நாம் அதை இதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டோன்னா இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு ஊக்குப்பட்டிக்கு வந்துடும். ஏன்னா துணியெல்லாம் 80 பாயிண்ட் சில நேரம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நம்ம எடுத்தோன்னா 10 பாயிண்ட் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணுறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து லேட் ஆகும். அளவெடுத்து பண்ணால் ஈஸியாக கட் பண்ணிடலாம். ப்ளவுஸில் ஒன்று ஒன்றா கவனித்து பண்ணும்போது அந்த மாற்றங்கள்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு லேட் ஆகும். இப்போது இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இந்த சென்டரையும் நம்ம இப்படி எடுத்துக்கணும். இது ஷோல்டர் சென்டரு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டை எடுத்துகிட்டு முதல்ல நம்ம இங்கே ஆம்கோல் லைன் போட்டுக்கணும். இந்த பேக்கினுடைய ஒரிஜினலை வந்து இங்கே போட்டுக்கணும். அதே ஷேப்பில் வந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கணும்.
அந்த ஷேப்லேயே வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சு உள்ளே தெளிக்கணும். இப்போ நம்ம இங்கே 2.25 இருந்தது, அந்த 2.25 இங்கே வைக்கணும். இது 2க்கும் சென்டர் எடுக்கணும். இப்போ இதுதான் வந்து சென்ட்ரு. இப்போ ஃப்ரண்ட்டினுடைய நெக்கு அந்த அளவு ப்ளவுஸினுடைய உயரத்துக்கு தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போது இந்த ஃப்ரண்ட்டோட இதை வந்து இந்த உயரம் எவ்வளோ தேவைங்கிறது வந்து நாம் இந்த ப்ளவுஸை இப்படியே வச்சுட்டு இதனுடைய ஹைட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போது இதனுடைய உயரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது நம்ம எவ்வளோ இருக்குங்கிறத அப்படியே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இந்த உயரத்தை அப்படியே எடுத்துக்கிறோம். நெக்கோட உயரம் பார்த்திங்கன்னா மொத்தத்திலே 4 இன்ச்சு தான் இருக்குது. அந்த ப்ளவுஸ்லேயும் அவ்வளோதான் இருக்குது. நம்ம அதை லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து லைட்டாக கிராஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கிறோம். ஆம்கோலினுடைய அளவு வந்து இங்கேருந்து கரெக்டாக அந்த பேக்கில் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இங்கேருந்து ஆம்கோலினுடையதை இதில் எடுத்துக்கணும். இப்போது ஆம்கோலினுடைய சுற்றளவு இங்கே மேலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 8.25 வேணும். ப்ளஸ் 1/2 இன்ச்சு டாட்டுக்கு இருக்குது. இந்த 1/2 இன்ச்சு நம்ம டாட்டுக்கு தான், டாட்டு வந்து 1/2 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். இப்போது இந்த ரவுண்டு தேவையான அளவு இங்கேருந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் போடும்போது வந்து இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸில் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்டு வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இந்த இடங்கள் வந்து இப்போ நாம் அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக இங்கே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆம்கோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சரியான ஒரு ஷேப் இருக்காது. ஆம்கோல் உயரம் ப்ளவுஸ் சின்ன ப்ளவுஸ் தான். ரொம்ப ஆம்கோலுடைய உயரம் அதிகமாகும்போது இந்த இடமும் வித்தியாசம் வரும். இப்போ டாட் பாயிண்ட்டு மேலே ஸ்டிச்சிங்க்கு இவ்வளோ வச்சுருவோம். டாட் பாயிண்ட்டு அளவு ப்ளவுஸ் இருக்கிற இடத்தையும் எடுத்துடலாம். இங்கேருந்து டாட் பாயிண்ட் அளவு ப்ளவுஸ் இருக்கிற இடத்துல டாட் பாயிண்ட் எடுத்துடலாம். இப்போ அதுக்கு கீழே வந்து ஹைட்டு 100% இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க கரெக்டாக இருக்குன்னு. அதனால் இங்கேருந்து கீழே தையலுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ பஸ்ட்டு ப்ளஸ்ஸு 100%. இப்போ டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் சரியாக இருக்குதுன்னு சொன்னதுனால நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இதனுடைய இது வந்து 3 இன்ச்சு இருக்குது. இப்போ ஊக்குப்பட்டிக்கு வந்து நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா விட மாட்டோம். ஊக்குப்பட்டிக்கு சென்டர் கேப் மெத்தடு. ஊக்குப்பட்டிக்கு இங்கேருந்து மார்க் எடுத்துக்கிடுவோம். இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு, அந்த 3 இன்ச்சு இங்கே வச்சிடுறோம். இப்போ பஸ்ட்டு வந்து நம்ம 36.5 இன்ச்சு டோட்டலாக வந்து அந்த ப்ளவுஸில் பஸ்டினுடைய இடம் இருக்குது. இப்போ இங்கே நாம் அந்த பஸ்டினுடைய இடத்துல பேக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். 9.25 1 பாயிண்ட் இருக்குது. இந்த 9.25 1 பாயிண்ட் இங்கே வைக்கிறோம். அப்போ 36.5 இன்ச்சு இங்கே இருக்குது. அப்போ 18.25. இந்த 18.25 நம்ம இங்கே வச்சிடணும். இந்த 18.25 நீங்கள் இங்கே வச்சிட்டிங்கன்னா நமக்கு இங்கே ஜஸ்ட்டில் இருந்து இங்கே இந்த மார்க் இங்கே பண்ணிடுறோம். இப்போது ஸ்டிச்சிங் பண்ணக்கூடியது வந்து இதை ஜாயின் பண்ணுவோம். இந்த ஆம்கோலோட இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இந்த லைனுக்கு நேராக வச்சிட்டோம்னா இங்கே இந்த ஷேப் வந்து கரெக்டாக இந்த பேக்கில் ஜாயின் பண்ணுற இடம் கரெக்டாக இருக்க மாதிரி இதை மார்க் பண்ணிவிட்டு இங்கே இதை எடுத்துக்கணும். இங்கே இந்த இடத்த எடுத்துக்கணும். இப்போ டாட் பாயிண்ட் இங்கே இருக்குது.
இப்போ டாட் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து எவ்வளோ டாட் வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கணும். டாட் வந்து ரொம்ப கம்மியாக தான் பிடிச்சிருக்காங்க. 1 இன்ச்சு டாட் இருக்க அளவுக்கு தான் டாட் வந்து 1 இன்ச்சு தான் டாட் பிடிச்சிருக்காங்க. அந்த 1 இன்ச்சை வந்து நாம் இங்கே 2 பக்கமும் வச்சிடணும். இங்கே நாம் இதை வந்து பஸ்ட்டு 3 + 1.5 1 பாயிண்ட் மேலே ஏற்றிக்கிறோம். அளவு ஜாக்கெட் அளவுக்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நாம் வந்து ஓரளவுக்கு அதை சரி பண்ணிக்கலாம். 12 1/2 பாயிண்ட் இருக்குது. இங்கே கிராஸில் வந்து அதே 12 1/2 பாயிண்ட் இருக்க இடத்த இங்கே எடுத்துகிட்டு இங்கேருந்து இது எப்படி எடுத்துக்கணும். இப்போ இங்கே இதனுடைய உயரம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இதிலிருந்து 3 இன்ச்சு இருக்குது. அதே 3 இன்ச்சு இங்கே 3 இன்ச்சு, அதுக்கு நேராக வந்து 2 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து டாட்டோடைய அளவை இங்கேருந்து எடுத்துக்கணும். இப்போ இதிலிருந்து இங்கே எடுத்துகிட்டு 100% இடத்த இங்கே வச்சுட்டு இந்த 100% இடத்த எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த 100%க்கு நேராக இந்த லைன் எடுத்துடணும். இப்போ நம்ம இதில் இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து இங்கேருந்து அந்த ரவுண்ட் ஷேப்பை கரெக்டாக இதில் இங்கேருந்து கொடுத்துடணும் ரவுண்ட் ஷேப்பை. இப்போ இந்த கப் ஷேப்பும் வந்து நம்ம ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கும். இங்கே மேலே இருந்து இந்த டாட்டுக்குரிய மார்க் இங்கே பண்ணிக்கணும். ஸோ இதில் இருந்து இந்த சைடு டாட்டு, இந்த சைடு டாட்டு, ஆம்கோல் டாட் இங்கேருந்து இங்கேருந்து நம்ம 1.5 இன்ச்சு ஆம்கோல் டாட் வச்சுக்கலாம். இங்கே 1/2 இன்ச்சு டாட்டுக்கு நம்ம வச்சுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு இங்கே டாட்டுக்கு எடுத்துகிட்டு இங்கேருந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய ஹைட்டு இங்கேருந்து 3.25 1 பாயிண்ட்டு, அதே 3.25 1 பாயிண்ட் இங்கே எடுத்துக்கணும். லைட்டாக ஒரு நூல் வெளியே போகும். அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் கரெக்டாக எடுத்துகிட்டு இங்கேருந்து இதை ஆம்கோல் இதில் ஜாயின் பண்ணி விட்றணும். ஸோ இங்கேருந்து இது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கட் பண்ணிடுறோம். இப்போ அதை அப்படியே கட் பண்ணிடலாம். அந்த அளவு ப்ளவுஸ் எப்படி இருந்ததோ அந்த அளவு ப்ளவுஸ் படி நம்ம வந்து ப்ளவுஸை கட் பண்ணுறோம். ஆனால் நம்ம அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்குகளை சரி பண்ணிக்கிறோம். இங்கே இதை கட் பண்ணிவிட்டு லேஸாக வந்து லைட்டாக இதை, ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணவும் முடியாது இந்த ப்ளவுஸ் சரியாக இருக்குதுன்னு சொல்லி. இதை ஃபுல்லாக வந்து இன்னும் செக் பண்ணி ஒரிஜினல் அளவெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம வந்து டோட்டலாக அளவு ப்ளவுஸ் தூர வச்சுட்டே கட் பண்ணலாம். அது ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் ப்ளவுஸை வச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் பண்ணுங்கன்னாங்க. அப்போ குறைந்தபட்சம் அந்த ப்ளவுஸை வச்சுக்கிட்டு குறைந்தபட்சம் இவ்வளவாவது நம்ம வந்து செய்யணும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இப்போ அந்த ப்ளவுஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல்லாம் இந்த மெத்தடில் கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கவர் தட்டு வச்சு வெட்டியிருப்பாங்க. நம்ம வந்து தனியாக அப்படிலாம் பண்ணுறதில்ல. நம்ம ஃபார்முலா படி இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறோம். பட் அவங்களுடைய ஒரிஜினல் பாடி இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து பார்க்கல. ப்ளவுஸை வச்சுக்கிட்டே வந்து அந்த ப்ளவுஸில் இருந்து சிறப்பாக என்ன பண்ணுறது, அவ்வளோதான் நம்ம வந்து குறைந்தபட்சம் பார்க்குறது. டாட் எல்லாமே இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணும்போதும் கரெக்டாக இருக்கும், இங்கேயும் கரெக்டாக இருக்கும். இப்போ கிராஸ் பட்டியினுடைய இடம் இதை எடுத்துடுறோம். இப்போ கை எப்படின்னு பார்ப்போம். இப்போ கை கட் பண்ணுறோம். கை கட் பண்ணும்போது நம்ம அந்த அளவு ப்ளவுஸ் வந்து எடுக்கிறதே கிடையாது. நம்ம அந்த கையோட உயரத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிறோம். இந்த கையோட உயரம் மட்டும் நம்ம இங்கேருந்து மேலே தையல் கழிச்சிட்டு இந்த கையினுடைய உயரத்தை மட்டும் எடுத்துடுறோம். இந்த கஸ்டமர் வந்து கையோட உயரம் வந்து 1/2 இன்ச்சு அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்போ ஒரிஜினலுடைய அளவு இது. இந்த 1/2 இன்ச்சு நம்ம ஜாஸ்தி பண்ணிடுறோம். அதுக்கடுத்து
ஸ்டிச்சிங்க்கு தனியாக வச்சிடுறோம். அப்போ இதை மட்டும்தான் இங்கே நம்ம கஸ்டமருடைய கை உயரம் இது மேலே தையலுக்கு கழிச்சிட்டோம். இங்கே ரெடி அளவு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க, அந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம். ப்ளஸ் இங்கே ஸ்டிச்சிங்க்கு வச்சிட்டோம். இப்போ ஆம்கோலுடைய அளவு வந்து நம்ம 16.5 அந்த ப்ளவுஸில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த 16.5 நம்மளுக்கு 8.25க்கு 1 இன்ச்சு மைனஸ் 7.25 இங்கே வச்சிடுறோம். 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ 16.5 இன்ச்சு 8.25 நம்ம வச்சோம். அந்த 8.25 இங்கே அப்படியே வச்சிடுறோம். இப்போ இங்கே வந்து 7.25, இங்கே 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்கணும். 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நம்ம நார்மல் கட்டிங்காகவே கையை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இங்கேருந்து கை எடுத்துடுறோம். இங்கே தும்பு கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கலாம். அப்படியே கட் பண்ணிட்டோம். இங்கேருந்து கையினுடைய அளவு இங்கே எடுத்துடுறோம். இப்போ கையினுடைய லூஸ் வந்து இந்த கை லூஸ் வந்து எவ்வளவு இருக்கோ அதை இங்கேருந்து கையினுடைய லூஸ் வைக்கிறோம். லூஸுங்க ஒரு 1/2 நூல் கூட்டி வச்சு 1/2 நூல் கம்மியாகவே வைக்கலாம். ஏன்னா கை கீழே இறங்கியிருக்கனால அப்படி தேவையான அளவு வச்சுட்டு இங்கேருந்து கையினுடைய ஷேப்பு இங்கே எடுத்துடுறோம். இப்போ கையை கட் பண்ணிடலாம். இந்த கையினுடைய கட்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸோட நம்ம கை வந்து கையினுடைய ஷேப்பு எல்லாமே அந்த அளவு ப்ளவுஸ் மாதிரி இருக்காது. தேவையான அளவுகள் எல்லாமே இருக்கும். நாம் அதில் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்போம். இப்போ கை கட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு அந்த 16.5 இன்ச்சு ஆம்கோல் வந்து அளவு ப்ளவுஸில் இருந்த அளவு இந்த 16.5 ஆம்கோல் நம்மளுக்கு இங்கே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஆம்கோல் சரியாக இருக்கான்னு செக் பண்ணோன்னாலும் இங்கே இந்த ஆம்கோல் தையல் தும்பு இங்கே வச்சிட்டோன்னா இங்கே கரெக்டாக இருக்கும். ஆம்கோல் ஜாயின் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ கிராஸ் பட்டி வந்து ஆல்ரெடி இங்கே கிராஸ் பட்டிக்கான அளவு எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே ஃப்ரண்ட்டோட அளவு எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 3.25. இப்போ இங்கே வந்து 3 இன்ச்சு. இப்போ நம்ம கிராஸ் பட்டிக்கு வந்து அளவு ப்ளவுஸே பார்க்குறது இல்லை. ஸோ இப்போ நம்ம இதுக்கு இந்த அளவுக்கு நம்ம கிராஸ் பட்டியை கட் பண்ணுறோம். இப்போ இந்த பேக் தட்டை வச்சு விடுவோம். இந்த பேக் தட்டு இருக்கிற மாதிரி இந்த கரை பீஸை வந்து முதல்ல கட் பண்ணி எடுத்துடலாம். கரை பீஸை சைனுடைய அளவு பேக் எடுத்துகிட்டு நாம் இந்த மார்க்கிங் அப்படியே பண்ணிடுறோம். தையல் தும்புனுடைய இடத்த இப்போது இடுப்பு வந்து
30 7.5க்கு ஒரு அரை நூல் கம்மியாக வச்சுக்கிறோம். பேக்கில் வந்து அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும், அந்த அரை இன்ச்சு இங்கே மைனஸ் பண்ணிடுறோம். இப்போ இங்கே அந்த அரை இன்ச்சை தையல் தும்புக்கு ஃப்ரண்டில் பட்டிக்கான தையலை வச்சிடுறோம். இப்போது சைடில் வந்து 3 இன்ச்சு, இங்கேருந்து 3 இன்ச்சு ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு இங்கே இருக்குது. இந்த சைடில் வந்து 3.25. இப்போ 3.25 இங்கே ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சுக்கு மேலே ஏற்றிக்கிறோம். இப்போது இது வந்து பட்டியினுடைய ரெடி இடம். இங்கே இந்த ஒரிஜினல் மார்க்குக்கு இங்கே பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து இதில் தான் ஜாயின் பண்ணுவோம். இப்போ இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி கரெக்டாக வச்சுக்கணும். இதில் ஜாயின் பண்ணுவோம். இந்த ஜாயின் பண்ணக்கூடிய இடத்த இங்கே வச்சுட்டு இங்கேருந்து இந்த இடத்த எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட்டினுடைய இந்த சைடு உள்ள பாகத்தை வைக்கணும். இங்கே ஃப்ரண்ட்டோட இடத்த இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஆல்ரெடி இடுப்பினுடைய அளவு இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இங்கே இந்த கிராஸ் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு நூல் கம்மியாக இதை ஜாஸ்தி பண்ணிக்கணும். அப்போது பட்டி அதிகமாக இருக்கும். இதை டைட்டாக இழுத்து அடிக்கும்போது சுருக்கு இல்லாமல் இருக்கும். அந்த அளத்தை இங்கே வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்து அந்த ஃப்ரண்ட்டோட ஷேப் வச்ச இடத்துக்கு இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஷேப்பில் இதை அப்படியே வந்து இந்த ரவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா தேவையான சைஸ் வந்து வந்துடும். இப்போது பட்டியோட அகலத்தில் வந்து பட்டியில் சுருக்கு விழுகாமல் இருக்குது. இந்த ஷேப் எடுத்து விட்டோம் அப்படின்னா இப்போ பட்டி வந்து இதில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து இதில் ஜாயின் பண்ணுவோம். இதுக்கு இந்த பக்கம் இங்கே ஜாயின் பண்ணும்போது இங்கே இடம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் நாம் இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போ பேக் நெக்கை அளவு ப்ளவுஸ் வச்சு காப்பி பண்ணாலுமே நாம் இந்த மாதிரி அதை சரி பண்ணிக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பேக் தட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பேக் தட்டினுடைய லூஸு, இந்த பின்னாடி உள்ள லூஸு வந்து அளவு ஜாக்கெட்டோட கொஞ்சம் கம்மி பண்ணோம். அதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஈக்குவல் பண்ணோம். அந்த அளவு இங்கே கரெக்டாக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு இருக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம பார்த்தா 9.25 இன்ச்சு இருக்குது. அப்போது நமக்கு ஸ்டிச்சிங் முடிவு வந்து 8.25 1 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த 1 இன்ச்சு நம்ம பேக் தட்டில் வந்து கம்மி பண்ணது இந்த ஃப்ரண்ட் தட்டில் அது சமன்படுத்திடும். இப்போ இந்த சென்ட்ரு கேப்பு இதெல்லாம் நீட்டாக வரும். இந்த ப்ளவுஸ் மாதிரி இந்த சென்ட்ரு கேப் பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த கேப் பார்த்தா வந்து இப்போ இந்த ப்ளவுஸுக்கும் அதுக்கும் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கேப் ஆகட்டும், இந்த இப்படி சம்மந்தம் இல்லாமல் இருந்த மாதிரி இருக்காமல் இது தேவையான அளவுகள் படி வந்து அந்த ஷேப் ஒன்று போல் இருக்கும். கப் ஷேப் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போது அந்த அளவு ப்ளவுஸை வச்சே தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அந்த அளவு ப்ளவுஸினுடைய அளவுக்கு வந்து கரெக்டாக நாம் அதை வச்சே கட் பண்ணியிருக்கோம். இங்கே தேவையான அளவு எல்லாமே இங்கே கரெக்டாக கிடச்சிரும். அளவு ப்ளவுஸினுடைய அளவுக்கே இருக்கும். ஃபார்முலா அப்படியே ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். ஆம்கோல்லாம் சுருக்கு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும்.